குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. அப்படி நமக்கு ஒரு சன்னியாசி யதியோடைய சம்பந்தம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நமக்காக அனுகிரக பாஷ்யம் வழங்க இருக்கிற சுவாமிகளுக்கு ஸ்வாகதம், அனந்த கோடி நமஸ்காரங்கள். லம்போதர பதாம்புஜம் யஸ்யாந்தன்னாஹி மத்யம் நஹி கரசரணம் நாம கோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர் நைவ வர்ணம் ந பவதி புருஷோ நோ நபும்சம் ந ஜஸ்திரீ நாகாரம் நோ விகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி பாபம் ந புண்ணியம் நோ தத்வம் தத்வவேகம் சகஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ச்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிரணநமோ பகவதே புருஷாய துப்யம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சுதினமாக இருக்குது. சூஷாஜமே சுதினஞ்சமே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். எல்லா நாட்களும் நமக்கு சுதினமாக அமையணும் அப்படிங்கிறது வேதத்தில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை. அப்படி நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப பாக்கியம். என்ன, கங்கா பாபம் ஹாத்தியேவ தாபம் ஹரதி சந்திரமாக ஹரதி தாபஞ்ச பாபஞ்ச தர்சனாத்தியேவ சாதவஹா அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. இன்றைக்கி ஒரு மகான தரிசனம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன கிடைக்கும்? ஒரு கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணின பலனும் ஸ்ரீசக்கரம் அனுஷ்டானம் பண்ணின பலனும் சேர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு தினமாக இருக்குது. என்ன, ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு வைசிஷ்யமான தர்மம். வேதோ நித்தியம் அதியதாம் தத்துதிதம் கர்மசனுஷ்டியதாம் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியாருடைய அவதாரம். அப்படி ஒரு பிராச்சீனமான ரிக்வேத பீடம். பகவான் சொல்கிறான், ரிக்வேதோ வினீதஸ்ய யஜுர்வேதோ தாரிணஹா அப்படின்னு பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறான். அப்படி எப்பேற்ற ஒரு ஆச்சாரியான் ஆசினோஹீதி சாஸ்திரார்த்தாது ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதேயஸ்ச தம்மாச்சாரியம் பிரசக்ஷதீதி ஆச்சாரியா அப்படின்னு ஆச்சாரிய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மகான் இன்னைக்கு தலக்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரம் ஒரு, அதாவது காவேரி நதி தீரம். காகாரஹா கவிசம்பந்தி வேகாரோ வாஞ்சிதப்பிரதா ரீகாரோ மோக்ஷதன்வினாம் காவேரியே நமோ நமஹா. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடத்துலேருந்து ஒரு மகான் பூஜா சமேதம் இங்கே வந்திருக்கார். அவருடைய தரிசனமே நமக்கு பெரிய விசேஷமான ஒரு விசேஷம். இது பிக்ஷாவந்தனம் பண்ணுறது எத்திர எதி புங்கதே தத்திர நாராயணகா புங்கதே, எத்திர நாராயணகா புங்கதே தத்திர சர்வலோகா புங்கதே அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வைசிஷ்யமான ஒரு ஸ்ரீமடம். அங்கேருந்து ஆச்சாரியா நம்மளை உத்தேசித்து இங்கே வந்திருக்கிறது நம்முடைய பரமபாகியம். இவளுடைய பீடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பீடாதிபதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிராமுக்கியமான ஒரு ஸ்ரீமடம். தலக்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரம் மைசூர்லேருந்து 54 கிலோமீட்டர். இவாளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவிந்த நாமமாக இருக்கும். கோவிந்தானந்த சரஸ்வதி, கோபாலானந்த சரஸ்வதி, அப்படி சாந்த கிருஷ்ணநாமம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீமடம் இது. பெரியவா இங்கே கோவிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உபனிஷஜன்ய மகாவாக்கியி விந்ததே இது கோவிந்தா அப்படின்னு அர்த்தம். அப்படி கோவிந்தன்னா சர்வ வேதாந்த சார சங்கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு திருநாமமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஆச்சாரியால் இங்கே வந்திருக்கிறது நம்முடைய பரமபாகியம். இனிமேல் அவள் அனுகிரக பாஷணம் இதெல்லாம் கேட்டு ஸ்ருத்வா தர்மம் விஜானாதி ஸ்ருத்வா தஜதி துர்மதிம் ஸ்ருத்வா ஞானமவாப்னுஜாது ஸ்ருத்வா மோட்சமவாப்னுயார் அப்படின்னு இது கேட்க மாத்திரம் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். எல்லாரும் பக்தியாக சிரவணம் பண்ணி எல்லாரும் அவா தர்மத்தில் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே மகாதேவ். सच्चिदानंद रूपाय कृष्णाय क्लिष्टहरणे नमो वेदांत वेद्याय गुरुवे बुद्धिसाक्षिणे अंतर्हृदि नियंतारं बहिश्च गुरुरूपिणं उभयत्रापि कृष्णांकितं वंदे देवकीसुतं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. ಈ ದಿನ ಹೊಸೂರಿನ ಬ್ರಾಹ್ಮಣ ಸಂಘದ ವತಿಯಿಂದ ಎಲ್ಲ ಕುಟುಂಬಸ್ಥರು ಸೇರಿ ವಿಶೇಷವಾಗಿ ಬ್ರಾಹ್ಮಣ ಎಂಬತಕ್ಕದನ್ನು ಏನು ಅನ್ನೋದನ್ನು ತಿಳಿಲಿಕ್ಕಾಗಿ ಸೇರಿಕೊಂಡಿದ್ದೀರಾ.
ಬ್ರಾಹ್ಮಣ ಸಂಗತ ಅಲ್ಲ ಅನ್ನೋದನ್ನು ಎಲ್ಲ ಕಡೆ ತಿಳಿಸ್ತಾರೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಬ್ರಾಹ್ಮಣ ಸಂಗತ ಎನ್ನುವಂಥ ಭಾವನೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ಕೆಲವು ನಿಮಗೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗಲಿ ಅನ್ನೋ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಅವರು ಭಾಷಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்பொழுது நான் சுவாமிகள் சொல்றாரு, இப்பொழுது நான் சொல்வதை இவர் தமிழில் வாசிப்பார் என்று சொல்கிறார். நன்றி. ಬ್ರಾಹ್ಮಣ ಒಂದು ಕಡೆ ಸೇರೋದು ಬಹಳ ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದರೆ ಈ ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಬ್ರಾಹ್ಮಣರು ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿದ್ರಿ ಅಂತಂದರೆ ಅದು ಮಹತ್ ಭಾಗ್ಯ ಅಂತ ಹೇಳಬಹುದು. சாதாரணமாக பிராமணர்கள் ஒன்று சேர்வார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே பல பிராமண சங்கங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ಬ್ರಾಹ್ಮಣನ ಮುಖ್ಯ ಕರ್ತವ್ಯ ಏನಪ್ಪ ಏನು ಅಂತ ಗೊತ್ತಿದೆಯಾ? பிராமணர்களுடைய முக்கியமான கர்த்தவியம் என்ன தெரியுமா? ಬ್ರಾಹ್ಮಣನ ಮುಖ್ಯ ಕರ್ತವ್ಯ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ ಮೋಕ್ಷ ಸಾಧನೆ ಮಾತ್ರ ಅಂತ. பிராமணர் என்பது மோட்சம் பெறுவதற்காக மட்டுமே அல்ல. ಆದರೆ ಈಗಿನ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಬ್ರಾಹ್ಮಣ ಬದುಕೋದೇ ಕಷ್ಟ ಆಗಿದೆಯಲ್ಲ. ஆனால் இப்ப இருக்கிற ಸಿಚುವೇಶನ್ல ஒரு பிராமணன் வாழ்வது என்பதே அரிதாக இருக்கிறது. ಇಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಒಗ್ಗೂಡಬೇಕಾಗಿರೋದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வது ஒன்றுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಯಾವುದೇ ಜಾತಿಯ ವಿಚಾರವಾಗಿ ತಗೊಳ್ಬಾರ್ದಿಲ್ಲಿ. ಯಾಕೆ ಅಂತಂದರೆ ಬ್ರಾಹ್ಮಣ ಅನ್ನೋದು ಒಂದು ಜಾತಿ ಅಲ್ಲ, ಅದು ಒಂದು ರೀತಿಯ ಬದುಕುವ ರೀತಿ ಅಂತ. பிராமணன் என்பது ஒரு ஜாதி அல்ல. பிராமணருக்குள்ளே பல விதங்கள் இருக்கலாம். ஆனால் பிராமணன் என்பது வாழ்க்கைக்கான ஒரு நெறிமுறை. ಬ್ರಾಹ್ಮಣರಲ್ಲಿ 3 ಪಂಗಡಗಳನ್ನಾಗಿ ನಾವು ವಿಂಗಡಣೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. பிராமணர்ல 100 விதமான தனித்தனியான அனுஷ்டானங்கள்லாம் இருக்கிறது. ಸ್ಮಾರ್ತ, ವೈಷ್ಣವ, ಶ್ರೀ ವೈಷ್ಣವ ಅಂತ. ஸ்மார்த்தா, வைஷ்ணவா, ஸ்ரீ வைஷ்ணவா என்ற 3 பாகங்கள் உள்ளது. ಈ ಎಲ್ಲ ಮತಗಳು ಏನು ನಾವು ಭಾಗ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ವಿಂಗಡಣೆ, ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ದೊಡ್ಡವರು, ನಾವು ದೊಡ್ಡವರು, ನಾವು ದೊಡ್ಡವರು. இந்த 3 பிரிவுகள் விளைவாக என்ன நடந்திருக்கிறது என்றால், நான் தான் பெரியவன், நான் பெரியவன், நான் பெரியவன் என்று சொல்கிறார்கள். ಯಾರು ದೊಡ್ಡವರಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಬ್ರಾಹ್ಮಣನ ಭಾಗಗಳಷ್ಟೇ ಅದು. இதில் யாரும் பெரியவர்கள் அல்ல. பிராமணர்கள் என்பது நெறிமுறையோடு வாழ்வதற்கு மட்டும்தான். ನಾವು ಆಚಾರ್ಯ ತ್ರಯರು ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. நாங்கள் இங்கே ஆச்சாரியர்கள் என்று சொல்கிறோம். ಅವರ ವಿಚಾರಧಾರೆಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இங்க என்ன கேள்வி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இங்கே ನಾವು ಶಂಕರಾಚಾರ್ಯರ ಅನುಯಾಯಿಗಳು, ನಾವು ದೊಡ್ಡವರು. நாங்கள் சங்கராச்சாரியர் பின்பற்றும் சுவாமிகள், நாங்கள் தான் பெரியவர்கள் என்று நினைக்கின்றோம். ನಾವು ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯರ ಅನುಯಾಯಿಗಳು, ನಾವು ಇನ್ನೂ ದೊಡ್ಡವರು. நாங்கள் ராமானுஜாச்சாரியனுடைய பக்தர்கள், நாங்கள் தான் பெரியவர்கள் என்று நினைக்கின்றோம். ನಾವು ಮಧ್ವಾಚಾರ್ಯರ ಅನುಯಾಯಿಗಳು, ನಾವು ಕೂಡ ದೊಡ್ಡವರು. நாங்கள் மத்வாச்சாரியர் அவர்களுடைய வழி வந்தவர்கள், நாங்கள் தான் பெரியவர்கள் என்று நினைக்கின்றோம். ಹಾಗಾದ್ರೆ ಈ ಆಚಾರ್ಯರು ಏನನ್ನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಿದೆಯಾ? ஆனால் இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? ಗೊತ್ತಿದೆಯಾ ಯಾರಿಗಾದ್ರು? யாருக்காவது தெரிஞ்சிருக்கிறதா ஆச்சாரியர்கள் என்ன சொன்னார்கள் என்று? ಹಾಗಿದ್ರೆ ನಾವು ಹೇಗೆ ದೊಡ್ಡವರಾಗ್ತೇವೆ? அது தெரியாம நாம் தான் பெரியவர் என்றது எப்படி சொல்வது? ಯಾರ ವಿಚಾರಧಾರೆಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾವು ದೊಡ್ಡವರು ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಗಲಾಟೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ.
எந்த கேள்விகளுக்கும் நமக்கு விடை தெரியவில்லை. ஆனால் நமக்குள்ளே நாம் தான் பெரியவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಇಲ್ಲಿ ಶಂಕರರು ಹೇಳಿದ ಏನು ಮೋಕ್ಷ ಸಾಧನೆ ಮಾರ್ಗ ಅದನ್ನೇ ವಿವರವಾಗಿ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯರು ನಮಗೆ ಕೊಟ್ಟರು. ಅದನ್ನೇ ಮತ್ತಷ್ಟು ವಿರಳವಾಗಿ ಅತ್ಯಂತ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಮಧ್ವಾಚಾರ್ಯರು ನಮಗೆ ಕೊಟ್ಟರು. சங்கராச்சாரியர் அவர்கள் என்ன நியதியோடு கொடுத்தார்களோ அதே தான் மத்வாச்சாரியர் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯರು ಕೂಡ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯರು ಕೂಡ ಅದೇ தான் கொடுத்திருக்கிறார். ಈ ಮೂರು ಆಚಾರ್ಯರು ಬಂದದ್ದೇನಕ್ಕೆಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಮನುಷ್ಯ ಹೇಗೆ ಬದುಕಬೇಕು, ಎಷ್ಟು ಸರಳವಾಗಿ ಬದುಕಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ಬದುಕಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ತಿಳಿಸ್ಕೊಡ್ಲಿಕ್ಕಾಗಿ இந்த மூன்று ஆச்சாரியர்களும் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதை தான் போதித்திருக்கிறார்கள். ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ವೈಷಮ್ಯಗಳನ್ನು ದೂರ ಮಾಡಿ ನಾವೆಲ್ಲ ಬ್ರಾಹ್ಮಣರಾಗಿಯೇ ಬದುಕಬೇಕಾಗಿದೆ. ಈಗ நமக்குள் இருக்கின்ற அந்த வித்தியாசங்கள் எல்லாம் களைந்து ஒன்றாக பிராமணனாக வாழ வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರೂ ಮೇಲಲ್ಲ, ಯಾರೂ ಕೀಳಲ್ಲ. நம்மில் யாரும் பெரியவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை. ಇಂತಹ ಭಾವನೆಯಲ್ಲಿ ನಾವು ಬದುಕಬೇಕಾಗಿದೆ. இந்த மாதிரி பாவனையை நாம் முதலில் ஒழிக்க வேண்டும். ಇಡೀ ಭಾರತದಲ್ಲಿ ನಾವು ಇರುವ 4%. இந்த பாரதத்தில் நாமும் ஒரு சிறந்த பிரஜையாக விளங்க வேண்டும். ಆ 4% ಅಲ್ಲಿ ನಾವು 1% ಬ್ರಾಹ್ಮಣ ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. இந்த பிராமணர்கள் 4% இருக்கிறார்கள் பாரதத்தில். அதில் 1% தான் உண்மையான பிராமணர்கள். ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಬ್ರಾಹ್ಮಣರಾಗಿ ಬದುಕ್ತಾನೆ ಇಲ್ಲ. ஏனென்றால் அந்த 1% மக்கள் பிராமணராக வாழவில்லை. ಇನ್ನು 3% ಉಳಿದಿದ್ದೀವಿ, ಇನ್ನು 3% ಉಳಿದಿದ್ದೇವೆ. இன்னும் 3% இருக்காங்களே, அவங்க பிராமணராக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல, இருக்கிறார்கள். ಆ 3% ಬ್ರಾಹ್ಮಣರಲ್ಲೂ ಕೂಡ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂದ್ರೆ ಈ ತರ ಕಚ್ಚಾಟ ಆಡ್ತಾ ಇದೀವಿ. ಅದನ್ನು ಬಿಡಬೇಕು. ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಬ್ರಾಹ್ಮಣರೇ. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 3% பிராமணர்கள் ஒரே உணர்வோடு இருக்க வேண்டும். ಇಂತಹ ಶುಭ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಸೇರಿದ್ದೀವಿ. ಇದು ನಮ್ಮ ಹೊಸೂರಿನ ಭಾಗ್ಯ. இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதற்காக அனைவரும் சந்தோஷப்பட வேண்டும். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಾವು ಸೇರಿರೋದೇನಕ್ಕಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಿ. இங்கே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்காக. ಈಗಿನ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ರನ್ನೊಬ್ರು ಸಂದರ್ಶನ ಮಾಡಿಕೊಂಡು ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾವನೆಗಳನ್ನು ಅವರಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಅವರಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾವನೆಗಳನ್ನು ನಾವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಸೇರ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்களை பெரிதுபடுத்திக் கொண்டு அதை பேசிக்கொண்டு நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಇಂತಹ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ಈಗ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಂತಹ ಈ ಬ್ರಾಹ್ಮಣ ಸಂಘದ ಎಲ್ಲ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಕೂಡ ಭಗವಂತ ಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹ ಮಾಡಲಿ. இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் இந்த வசந்த கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ಇಂತಹ ಕಾರ್ಯ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ಹೆಚ್ಚು ಮಾಡುವಂತಹ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡಲಿ. இந்த மாதிரி காரியக்கிரமங்களை இன்னும் நிறைய செய்வதற்கு உங்களுக்கு தேவையான சக்திகள் ஆண்டவன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ಎಲ್ಲರೂ ಇದಕ್ಕೆ ಸಂಪೂರ್ಣ ಬೆಂಬಲವನ್ನು ಸೂಚಿಸಿ ನೀವೆಲ್ಲರೂ ಇದರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಿ. அனைவரும் சந்தோஷமாக அனைவரும் இங்கே பங்கு கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಆ ಭಗವಂತ ಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹವನ್ನು ಮಾಡಲಿ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಂಥ ಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಡಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಸರ್ವೇ ಜನಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು. உங்கள் அனைவருக்கும் எல்லா பரிபூர்ணமான சந்தோஷங்களும் சுகங்களும் கிடைக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன், ஆசீர்வதிக்கின்றோம். ಹರ ನಮ ಪಾರ್ವತೀಪತಯೇ ಹರ ಹರ ಮಹಾದೇವ ಸದ್ಗುರುನಾಥ ಮಹಾರಾಜ ಕೀ. ಇದೇ ತಿಂಗಳು 14ನೇ ತಾರೀಕು ಸೂರ್ಯ ಸಂಕ್ರಮಣ ಬರ್ತಾ ಇದೆ. ಆ ಸಂಕ್ರಮಣ
ಸೂರ್ಯ ಸಿದ್ಧಾಂತಗಳಿಗೆಲ್ಲ ಯುಗಾದಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಯುಗಾದಿ ಹಬ್ಬವು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಅತ್ಯಂತ ಯಶಸ್ಸನ್ನು ಕೊಡಲಿ, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುವಂತಹ ಮಾರ್ಗವನ್ನು ಕೊಡಲಿ. ಈ ಯುಗಾದಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಹೊಸ ದಾಖಲೆಯನ್ನು ಮಾಡುವಂತಹ ಅನುಭವವನ್ನು ಕೊಡಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಸರ್ವೇ ಜನಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು, ಸಮಸ್ತ சன்மங்களானி பவந்து. வருகின்ற 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு வந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு சார்பாக அனைவர் இல்லங்களும் சுபிட்சமாக இருக்கும் என்று ஆசீர்வதிக்கின்றோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்பொழுது குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சி துவங்க உள்ளது. ஆகையினால சுவாமிகள் கிட்ட ஒரு பணிவான விண்ணப்பத்தை சமர்ப்பணம் பண்ணோம். குழந்தைங்களுக்கு உங்கள் அனுகிரகம் வேணும், குழந்தைங்கள் அடுத்தடுத்து மேல் அபிவிருத்தி ஆகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இருந்து குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணோன்னு சுவாமிகள் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சோம். சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதில் நம்ம எல்லாருமே மிகு அனுகிரகத்தை பெற்றவங்களாக கருதுகிறோம். இப்பொழுது குழந்தைங்களுடைய கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படும். அனைவரும் அந்த குழந்தைங்களையும் ஆசீர்வாதம் பண்ணும், குருவுடைய அனுகிரகத்தையும் பெறணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். சத்குரு மகாராஜ் கி. அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செஞ்சு எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைங்களுடைய கலை நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்து எல்லாரும் ஸ்டேஜில் இருந்து கீழே அமர்ந்து குழந்தைங்களுடைய ஸ்டேஜை விட்டு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த குழந்தைகள் இன்னைக்கு நமக்காக டெய்லி ஸ்லோகம், நம்ம நித்தியமா பாராயணம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள்ல இந்த மணியான 2 சின்ன குழந்தைகள் தயாராகி நமக்கு சுவாமிகள் முன்னாடி அதை பாடுற பாக்கியம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கு. டெய்லி ஸ்லோகம் ஸ்ட்ரெயின்டு பை விமலா மாமி. நீங்க ஆரம்பிக்கலாம் குழந்தைகளா. ஹரி ஓம், என் பேரு ஹர்ஷா ஸ்ரீ. ஹரி ஓம், என் பேர் ஸ்ரீநிதி. ஹர்ஷா, ஹர்ஷா, 6 மணி ஆயிடுத்து, இன்னும் என்ன தூக்கம் உனக்கு? எழுந்திரி எழுந்திரி. அக்கா, நான் காலையில எழுந்துட்டேக்கா. காலையில எழுந்த உடனே என்ன பண்ணணும் தெரியுமா உனக்கு? என்னக்கா பண்ணணும்? காலையில எழுந்த உடனே நம்ம கையை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்.
कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले स्थिता गौरी प्रभाते करदर्शनम. இந்த ஸ்லோகத்துக்கு என்னக்கா அர்த்தம்? நம்ம கையின் நுனியில் லக்ஷ்மி இருக்கா, செல்வம் வரும். நடுவுல சரஸ்வதி இருக்கா, நல்ல புத்தி வரும். அடியில கௌரி இருக்கா, நல்ல வீரம் வரும். அப்படின்னா தினமும் காலையில எழுந்துக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்றேன்க்கா. சரி அக்கா, நம்ம பல் தேய்க்க போலாமா? நான் சொல்ல மறந்துட்டேன். பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். முகதுர்கந்தநாசாய தந்தானாம் ச விசுத்தயே ஸ்ரீவனாய ச காத்ராணாம் குர்வே ஹந்தந்த தாவனம். நீ இப்ப ஸ்நானம் பண்ண போறியா? ஆமாக்கா. அப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். புஷ்கராத்யானி தீர்த்தானி गंगाद्या सरितः सदा आगच्छन्तु पवित्राणि स्नानकाले सदा मम. இதுக்கு அர்த்தம் நான் முன்னாடியே சொல்லி தந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குக்கா. அதோட அர்த்தம் இதானே, புஷ்கர் மாதிரியும் கங்கா மாதிரியும் நதியெல்லாம் நம்ம குளிக்கிற தண்ணியில கலந்துருக்கோம். அதனால குளிக்கும் போது இந்த ஸ்லோகம் சொல்லணும். கரெக்டா? கரெக்ட். இப்ப நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். இந்த ஸ்லோகம்லாம் சொல்லலாம். முதல்ல கணேஷா. குல்ல குல்லனே குண்டு வைரனே குல்ல குல்லனே குண்டு வைரனே வெள்ளி கொம்பனே விநாயக மூர்த்தியே வெள்ளி கொம்பனே விநாயக மூர்த்தியே சரணம் 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 சரணம். இப்ப அண்ணனை பத்தி சொல்லியாச்சு. இப்ப யார பத்தி சொல்லணும்? தம்பி முருகரை பத்தி சொல்லணும். சொல்லலாமா? ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி நந்தனாய ச மகாதேவ குமாராய சுப்பிரமணியாய தே நமஹ. அண்ணா தம்பிய பத்தி சொல்லியாச்சு. இப்ப யார பத்தி சொல்லணும்? அப்பா சிவனை பத்தி சொல்லணும். சொல்லலாமா? பிரம்ம முராரி சுரார்ஜித லிங்கம் நிர்மல பாஷித சோபித லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். அப்பாவை பத்தியும் சொல்லியாச்சு. இப்ப அம்மாவை பத்தி சொல்ல வேண்டாமா? या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. இப்ப ராமரை பத்தி சொல்லலாமா? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. அடுத்ததா கிருஷ்ணரை பத்தி சொல்லலாம். कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. நீ ஐயப்பனை பத்தி ஒரு பாட்டு சொல்லு பாப்போம். भूतनाथ सदानंद सर्वभूत दयापर रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः. ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லிட்ட. இப்போ நம்ம ஆஞ்சநேயரை பத்தி சொல்லலாமா? ஆஞ்சநேய வீரா ஹனுமந்த சூரா வாயுகுமாரா வானர தூதா மகானுபாவா ஹனுமந்தா. நீ பசிக்கிறதுன்னு சொன்னல, அம்மா வர வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு போய் சாப்பிடலாம். अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देहि च பார்வதி. நமக்கு சாப்பாடு தர அன்னபூர்ணி அம்மாவை நினச்சி நமக்கு நல்ல அறிவும் நல்ல மனசும் தரணும்னு நன்றி சொல்லணும். நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது தானக்கா?
ஆமாண்டா செல்லம், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்ல பழக்கம். அக்கா மணி 6 நான் உங்களுக்கு விளக்கேற்ற ஹெல்ப் பண்ணட்டுமா? வா, இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு விளக்கேற்றலாம். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே. இந்த விளக்கேற்றுறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்க்கா? இந்த விளக்கேற்றுறதுனால நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், அப்புறம் கெட்ட புத்தியெல்லாம் போக்கும். அப்படின்னா தினமும் விளக்கேற்றும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேங்க்கா. சரி. அக்கா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, ஆனால் ராத்திரி எல்லாம் கெட்ட கெட்ட கனவாக வருதே. பயப்படாதக்கு அதுக்கு ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு. ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைணதேயம் மிருகோதரம் சயனேன ஸ்மரே நித்யம் துஸ்வப்னம் தஸ்ய நஷ்யதி. ராமர், முருகர், ஹனுமான், கருடன், பீமன் இவங்க எல்லாத்தையுமே நினச்சிட்டு தூங்குனா உனக்கு கெட்ட கனவே வராது. இப்போ நீ நன்னா தூங்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா ஸ்லோகமும் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவள்கிட்டேருந்து நீங்க உங்களுடைய ஹானர் வாங்கிக்கோங்க. குழந்தைகளுக்காக இன்னும் ஒரு தடவை பலத்த கரதோஷத்தை கொடுங்க. ஸ்ரீநிதி, ஸ்ரீஹர்ஷா. அடுத்ததா பஜனைக்கு இருக்கிறவா கொஞ்சம் செட்டப் பண்ணிட்டுருங்கோ. ஹரியோம். என் பேரு சாய் கோபால். ஸ்ரீராப்திஷயனா நாராயணா ஸ்ரீராப்திஷயனா நாராயணா ஸ்ரீலக்ஷ்மி ரமணா நாராயணா ஸ்ரீலக்ஷ்மி ரமணா நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாரித ஜன பரிபால நாராயணா ஸ்ரீராதிஷயனா நாராயணா ஸ்ரீலக்ஷ்மி ரமணா நாராயணா. Thank you. இந்த மைக் இதுக்கு வச்சுக்கிறேன். ஹரியோம் ஹரியோம் ஹரியோம். என் பேர் அபியுதய். पंढरीनाथ महाराज की जय। हरि मुखे माना 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 हरि मुखे
राम जय जय राम जय जय राम कृष्ण हरि जय जय राम 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 कृष्ण जय जय राम 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 कृष्ण हरि जय जय राम 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 कृष्ण हरि जय जय राम 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 कृष्ण हरि जय जय राम 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 कृष्ण हरि 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 पंढरीनाथ महाराज की जय। नामाचा बजार पंढरी नामाचा बजार हरी नामाचा बजार पंढरी नामाचा बजार नामच घेती नामच देती नामच घेती नामच देती कोटि गुलाम उतार कोटि गुलाम उतार पंढरी नामाचा बजार 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 हरी नामाचा बजार पंढरी नामाचा बजार डाईम डाईम संत मिलाले डाईम डाईम संत मिलाले कर दी जय जयकार कर दी जय जयकार पंढरी नामाचा बजार 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 हरी नामाचा बजार पंढरी नामाचा बजार आषाढ कार्तिक यात्रा भरती आषाढ कार्तिक यात्रा भरती
पंढरीनाथ महाराज की जय। गोविंद गोविंद जय जय शंकर जय जय शंकर जय जय शंकर। श्री गोविंदानंद सरस्वती महाराज की, श्री गोविंदानंद सरस्वती महाराज की, श्री गोविंदानंद सरस्वती महाराज की। எல்லாரும் அவ இடத்திலேயே எழுந்து நின்று அவளுக்கு மரியாதை பண்ணும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். 4 இடத்துலயும் தண்ணி கேன் இருக்கு, மேல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, மேலேயும் சேர் இருக்கு, உட்காந்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜூஸ் உங்களுக்கு உங்க இடத்தை தேடியே வரும். எல்லாரும் அவ இடத்துலயே நின்னுண்டு சுவாமிகளுக்கு மரியாதை பண்ணுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். உங்களோட சொல்லுங்க, ஹர ஹர சங்கர.
சமையல் பண்றவா லேடிஸ் எல்லாரும் நான் சொல்றதை ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். பல பேருக்கு உங்களுக்கு நீங்க சமைக்கும் போது உங்க ஆத்துக்காரரோ யாரோ ஒருத்தர் வந்து பக்கத்திலே நின்று பார்த்துட்டே இருந்தா சமையல் எட்டி போங்க எனக்கு வராதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கே இந்த வயசுல பல வருஷமா ஏத்தி இறக்கின அனுபவம் இருக்கிற உங்களுக்கே எப்படின்னா மிருதங்கத்தை தூக்க கூட தெம்பு இல்லாத குழந்தைகள் அவ குருநாதர் அங்கேயே நின்று தாளம் போட்டு அபிநயம் முடிச்சு கண்ணாலே மிரட்டுறார். அதையும் மீறி அந்த குழந்தைகள் ரொம்ப சமத்தா வாசிச்சு முடிச்சிருக்கு. அவளுடைய குருநாதர் TKGS மணி சார் கையாலேயே அந்த குழந்தைகளை ஹானர் பண்ற மாதிரி கேட்டுக்கிறோம். மைக் இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து எல்லாரும் அந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ற விதமா ஒரு பலத்த கரதோஷத்தை கொடுங்க. இந்த பாட்டு நிறைய பேருக்கு நாஸ்டாலஜிக்கா இருந்திருக்கும், பழைய காலத்துக்கே கொண்டு போச்சு. இந்த பையன் அந்த 2.5 மாசத்துல பாடம் பண்ணி வாசிச்சிருக்கான். அந்த மிருதங்கம் பையனும் அந்த பிஞ்சு கையில அவ்வளவு அழகா அந்த ரிதத்தை கொண்டு போயிருக்கான். இந்த 2 குழந்தைகளுக்கும் மேலும் மேலும் இந்த கலையில நன்னா வரணும்னு வாழ்த்தி எல்லார் சார்பாகவும் இன்னொரு தடவை நீங்க பலத்த கரதோஷத்தை கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக நம்மோடு பேச வருகிறார் திரு கிருஷ்ணராவ் VAO. அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நமது ஒசூர் பிராமண சமூக குடும்ப கலாச்சார விழாவிற்கு கலந்து கொண்டிருக்கும் நமது அந்தணர் அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாகவும் நமது அனைவரின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பிராமணர்கள் சங்கம் வாழ்க! தமிழ்நாடு பிராமணர்கள் சங்கம்! தமிழ்நாடு பிராமணர்கள் சங்கம்! அந்தணர்கள் ஒற்றுமை! அந்தணர்கள் ஒற்றுமை! அந்தணர்கள் ஒற்றுமை! நம்மில் அனைவரும் ஒற்றுமை தேவை. தேவையே இல்லையா? கண்டிப்பா தேவை. நாம் எவ்வளவோ செலவு செய்யறோம், இவ்வளோ பேர் சேரணும்னா எவ்வளோ கஷ்டம். அது மாதிரி நமது பிராமண சமுதாய கலாச்சார விழாவுக்கு அனைத்து நிர்வாகிகளும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் ஒசூரில் சமூகத்தில் உள்ள பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமையல் செய்பவர்கள், சிறிய கோயில்களில் பூஜை செய்பவர்கள், பட்டாச்சாரியர்கள் நிதி நெருக்கடியில் உள்ளார்கள். பிராமண சமுதாயத்தில் சிலருக்கு கல்வித்தொகை, உதவித்தொகை, மருத்துவ உதவி, திருமண உதவி, மேற்படிப்பிற்கு சிலர் கஷ்டப்படுகிறார்கள். நம்மில் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், வசதி படைத்தவர்கள் சிலர் உள்ளனர். அரசு உதவித்தொகை நமக்கு சலுகை ஏதும் இல்லை. அரசு உதவித்தொகை நமக்கு சலுகை கொடுக்கறதில்ல. நாம் அனைவரும் வரி மட்டும் கட்டுறோம். வழி செலுத்துறோமா இல்லையா? வழி கட்டுறோம், ஆனா எந்த சலுகையும் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பதுக்கு இப்போ வர்றாங்க. அப்போ நம்ம பிராமணர்கள் அனைவருமே பிராமணர்கள், இந்து பிராமணர்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும். எல்லாரும் ஒருத்தர் நான் பிராமணன் இல்ல, நான் தமிழன், நான் தெலுங்கு, நான் கன்னடர் இப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாரும் இந்து பிராமணர் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நமக்கு அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு. ஓட்டுரிமை எல்லாருக்குமே இருக்கு. அதனால ஊருக்கெல்லாம் போயிட்டு ஓட்டு போடாம இருக்காதீங்க. நம்ம பிராமணர்களுக்கு யாரு சலுகை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நமது மறைந்த ஜெயலலிதா அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நமக்கு தஞ்சாவூர், வேளச்சேரி, கும்பகோணம் இதில் எல்லாம் எம்எல்ஏ நீக்கிறதுக்கு அவங்க இருக்கிற காலத்துல எம்எல்ஏக்கு சீட்டு சட்டமன்ற தொகுதியில கொடுக்குறாங்க. நமக்கு ஒற்றுமை இல்லை, இப்போ நமக்கு கொடுக்கல. நம்ம சங்கம் மூலியமா நிறைய பேர் போய் கேட்டாங்க, நான் நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஒற்றுமை இல்லை. இந்த மாதிரி அடிக்கடி எல்லா தாலுக்காலையும் எல்லா மாவட்டத்திலையும் இந்த மாதிரி கெத்தா மீட்டிங் போட்டா கொடுத்துருப்பாங்க, அதனால கொடுக்கல. அதே போல நெக்ஸ்ட் நம்மள யாராவது ஒரு பிராமணர், ஏழைப்பட்ட பிராமணர் இறந்துட்டா அன்னைக்கு இறந்த நாள் மட்டும் 30,000 ரூபாய் ஆகுது. 30,000 ரூபாய் நம்ம ஆச்சாருக்கு கொடுக்கணும். அப்புறம் அந்த சமிதி அது இது வாங்கணும்னா ஒரு 4,000 ரூபாய் ஆகுது. அந்த சாப்பாட்டு செலவு
அன்னைக்கு டீ செலவு காபி செலவு வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகுது. மொத்தம் ஒரு 60,000 ரூபாய் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆகுது, 3 நாளைக்கு. அதனால நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபண்டுன்னு இருக்கணும். ஒரு ஃபண்டு இருந்துச்சுன்னா நம்ம ஏழைங்க எல்லாம் யாராவது இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம ஒற்றுமையா இருந்து இப்போ இந்த சந்தோஷமா இந்த நிகழ்ச்சி செய்யறோம் இல்லையா, அதே மாதிரி எப்படி எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அது மாதிரி எல்லாருமே ஒரு ஃபண்டு ஒன்று நம்ம பிராமின்ஸ் அசோசியேஷன்ல ஒரு ஃபண்டு ஒன்று கலெக்ட் பண்ணிக்கணும். ஃபண்டு ஒன்று கலெக்ட் பண்ணிக்கினா நல்லா இருக்கும். நான் இப்போ நம்ம ஒசூர்லயே 4 சங்கம் இருக்குது, பிராமணர் சங்கம் 4 இருக்குது. 4 சங்கம் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கம். நான் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டா நான் ஒரு சங்கம், இன்னொருத்தர் 25 பேர் வச்சா ஒரு சங்கம், 100 பேர் வச்சுக்கிட்டா ஒரு சங்கம். என்னத்துக்கு 4 சங்கம் பிரயோஜனம் இல்லாம எல்லாருமே சேர்ந்து ஒசூர்ல ஒரே சங்கமா இருக்கணும்ட்டு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாருமே எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். யாரு நல்ல வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு பதவி கொடுத்து உற்சாகம் செய்யலாம். புரியுதா? சும்மா எல்லாருக்கும் ஈகோ வேண்டாம், பதவி வேண்டாம். யாரு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு செய்யலாம் இல்லையா? நீங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உறுதிமொழி எடுத்துக்கிட்டு எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு அனைவரையும் நான் இன்னைக்கு இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். எல்லாருமே ஒன்னாவே இருக்கலாம். ஒசூர்ல ஒன்னா இருந்தா எல்லாமே நமக்கு பலமா இருக்கும். இப்போ ஒசூர்ல எல்லா மதத்தினரும் கவுன்சிலர் ஆகுறாங்க, எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆகுறாங்க. நம்ம ஆளுங்க ஏன் தைரியமா நிக்கிறது இல்ல? எல்லா தகுதியும் இருக்குது. ஒவ்வொரு நம்ம நஞ்சுண்டேஸ்வர் நகர்லயே எடுத்துக்கோங்க, 60 குடும்பம் இருக்குது. நம்ம ஏடிசியில போன முறை நம்ம நாகராஜன் நின்னாரு, நிறைய பேர் வந்தாங்க. ஒரு டைம் 2 டைம் தோத்தாலும் நெக்ஸ்ட் ஜெயிக்கிறோம், ஜெயிச்சு வர்றோம். ஒரு நபராவது ஒசூர்ல கவுன்சிலரா வரணும், ஒரு நபராவது நம்ம ஸ்டேட்ல எம்எல்ஏ வரணும், எம்பிஏ வரணும். அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுங்க, கொடுக்கணும். தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன், எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருக்கலாம். சரி, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நம்ம சுவாமியும் கூட வந்து சொன்னாங்க, எல்லாருமே ஒற்றுமையா இருந்து ஒற்றுமையை சாதிங்கன்னு. அந்த குறிக்கோளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருந்து ஜெய் ஸ்ரீராம் தான் எல்லாருமே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். நல்ல ஒரு வீச்சான ஒரு பேச்சு ஒன்று கொடுத்தார். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒன்னா இருக்கணும்னு சொன்னார். நம்ம பிரசன்ட் சீஃப் மினிஸ்டரும் அதான் சொல்றார், ஒன்றிணைவோம் வா அப்படிங்கிறார். கேட்க மாட்டேங்கிறோம். ஒன்றிணைவோம் வா, எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா சொன்னார். சீட்டு கிடைச்சா நிக்கணும், சீட்டு கொடுக்கணும்னு சொன்னார். அப்படி நாளைக்கு சீட்டே கிடைச்சாலும் நிற்கக்கூடிய மிகவும் திறமை மிக்க இளைஞர்கள் தான் எல்லாமே. இன்னைக்கு இளைஞர் அணி இருந்துட்டா அதுக்கப்புறம் டைரக்டா துணை முதல்வர் வரைக்கும் போக முடியும். அப்படி நம்மளுடைய பிராமண சங்க இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய இனிப்பாக பேசக்கூடிய இனிமையாகவே இருக்கக்கூடிய திரு ஸ்வீட் சுவாமிநாதன் என்று எல்லாரும் அன்பால் அழைக்கக்கூடியவரை அடுத்து பேச அன்போடு அழைக்கிறோம். உங்கள் பலத்த கரகோஷங்களை அவருக்கு அளித்து அவரை உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ ஹலோ, நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சி வந்திருக்க பெரியவா அனைவருக்கும் நமஸ்காரம், குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம். இப்போ எல்லாரும் ஒன்று செய்யுங்க, கையை அப்படி வச்சுக்கோ. எல்லாரும் எல்லாம் கையை அப்படி வச்சுக்கோங்க, நல்லா கரவை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண அனைத்து பெரியவாளுக்கும் நன்றி. நான் பேசி முடிச்ச வருமோ ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கும்பகோணம் நான் பிறந்த ஊர். கும்பகோணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பூமி. அதுலேருந்து வந்த ஊவே வெங்கடேஷ் அவர்கள் ஒரு சின்ன கதை சொல்லியிருப்பார். அந்த கதை என் மனசில் மிக மிக ஆழமாக பதிஞ்சது. அதை சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு காடு, அதாவது வனம் சொல்லுவாள், அந்த வனத்தில் ஒரு பாம்பு, அது ஃபேமிலியோட வாழ்கிறது. அந்த பாம்பு டெய்லி இறை எடுத்துகிட்டு வந்து அதோட குடும்பத்துக்கு கொடுக்கும். எல்லாம் அழகாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்பா, அவள் பண்பாடோடு இருப்பா.
ஒரு நாள் அந்த அப்பா பாம்பு போறது வெளியே, பின்னாடி அந்த குழந்தைங்க அப்பா என்ன பண்றா அப்படின்னு பார்க்கலான்னு போறது. பாம்பு போயிட்டே இருக்கு, குழந்தைங்களும் தெரியாம பின்னாடி போறது. அப்படி போகும்போது பாம்போட எதிரியாரு கீரி. அது அப்படியே வரும்போது பாம்பு கொஞ்சம் பயந்த மாதிரி போறது. உடனே அந்த குழந்தைங்க நினைச்சுக்குது, அச்சச்சோ அப்பாவை விட கீரி தான் உசந்தது போல இருக்கு, அப்ப நம்ம கீரி மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போறது. அந்த கீரி போயிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வர்றது. பூனை கத்துனோன்னு கீரி பயந்துட்டு வேகமா போறது. அப்ப அந்த குழந்தைங்க நினைக்குது, அச்சச்சோ கீரி பெருசு இல்ல, அப்பா பெருசு இல்ல, இந்த பூனை தான் பெருசு, இந்த பூனை மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறது. கொஞ்சம் தூரம் போனா ஒரு வேட்டை நாய் வர்றது. அந்த வேட்டை நாய் வரும்போது இந்த பூனை வேகமா ஓடிடுது வேட்டை நாயை பார்த்து. அப்ப இந்த பாம்பு குழந்தைங்க நினைக்குது, அச்சச்சோ அப்பா பெருசு இல்ல, அந்த கீரி பெருசு இல்ல, பூனை பெருசு இல்ல, இந்த நாய் பெருசு, இந்த நாய் மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பா பாம்பு போறது கீரியை நினைக்கிறது கீரி மாதிரி ஆகணும்னு, இல்ல இல்ல பூனை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது. இப்ப நாய் வேட்டை நாய் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது. அந்த வேட்டை நாய் போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அடிக்கிறான் நாய் மேல. நாய் கத்திண்டே ஓடுறது. இப்ப அந்த குழந்தைங்க பாம்பு நினைக்கிறது, அச்சச்சோ நாய் கூட பெருசு இல்ல, இந்த ஒரு சின்ன பையன்தான் எல்லாம் பெருசு, இவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல போனா ஒரு வேட்டைக்காரன் வரான். டேய் அந்த நாயை ஏண்டா அடிக்கிறேன்னு அந்த பையன் அடிக்கிறான். அவன் அச்சச்சோ அப்படின்னு ஓடுறான். அப்ப இந்த பாம்பு நினைக்கிறது, குட்டி பாம்பு, ஆஹா இந்த வேட்டைக்காரன் தான் பெரிய ஆள் போல இருக்கு, இவனை மாதிரி நம்ம ஆகலாமா அப்படின்னு நினைக்கிறது. அப்படி ஆகும்போது இந்த பாம்பு பெரிய பாம்பு அப்பா அவர் என்ன குழந்தைங்க பின்னாடி வரமா இருக்குன்னு திரும்பி பார்த்து வேகமா வராரு. ஏதாவது ஆபத்து ஆயிடக்கூடாதோ, அந்த குழந்தைங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது வரம்புங்க. வேகமா வரத பார்த்து அந்த வேட்டைக்காரன் ஐயோ பாம்பு பாம்புன்னு ஓடுறான். அப்ப பாம்பு நினைக்கிறது, குட்டி அச்சச்சோ வேட்டைக்காரனே நினைக்கிறான், பயப்படுறான். அப்ப அப்பா தான் பெருசு, அப்ப அப்பா கூட சமத்தா போய் ஆத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு ஆத்துக்கு வந்துடுது. இந்த கதையில என்ன ஒரு வெங்கடேச சாஸ்திரிகள் சொல்றாருன்னா, இதுதான் இப்ப பிராமண குடும்பம் நிலம்ப. பிராமண குழந்தைங்களை அழகா படிக்க வச்சு குழந்தைங்களை குடும்பத்துல ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்து நன்னா வளர்க்குறா. இந்த குழந்தைங்க கொஞ்சம் வெளியில போய் படிச்சுட்டு வந்தோன்னு நினைக்குது, அந்த கலாச்சாரம் பெருசு, இந்த கலாச்சாரம் பெருசு, அதுல கட்டுப்பாடு இல்லை, இப்படி இருக்கலாம் நினைக்குதுங்க. இது மிக மிக தவறு. இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், நம்ம பிராமண கலாச்சாரம், குடும்ப முறை, பண்பாடு இதை உலகத்திலேயே ஃபாலோ பண்றாங்க. எல்லாரும் இவ்வளோ அமைதியா ஆரோக்கியமா அறிவா இருக்காங்களே அப்படின்னு இருக்காங்க. நாம் அதனால சமத்தா அப்பா அம்மா சொல்றதை கேட்டுண்டு குழந்தைங்களை அப்பா அம்மா சொல்ல நல்லா கேளுங்க. சின்ன சின்ன சோகம் செஞ்சு இன்னைக்கு பார்த்தா இந்த கதை சொல்றதுக்கு எனக்கு வேலையெல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க அழகா ஒரு குழந்தை பண்ணிச்சு பாருங்க, கிருஷ்ணர் வரணுமா, சிவன் வரணுமா, முருகர் வரணுமா, ஆத்துக்கு யார் வரணும், அந்தந்த பகவானை வேண்டிட்டா போகிறோம் அப்படின்ச்சு. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு அவள் அப்பா அம்மா நல்ல அறிவை கொடுக்குறா, பெரிய பெரிய படிப்பு வைக்கிறா. அவள் படிச்சுட்டு அம்மா அப்பா பார்க்கறது சொல்கிறத கேட்டுண்டு அம்மா அப்பா என்னென்ன மாப்பிள்ளையை பார்த்துக்கிறாளோ பொண்ணை பார்த்து வைக்கிறாளோ அந்த பண்ணிட்டு என்ன நம்ம கலாச்சாரத்தை இங்கே காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வெங்கடேசன் சொன்னது, இது எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. இந்த பண்பாடை காப்பாற்றுவோம். அது இல்லாமல் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, வந்ததுக்கு காரணம் நம்ம பண்பாடை காப்பாற்றணும்னு குழந்தைங்கள்லாம் அழைச்சி வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் உங்களுக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பிராமணன், வாழ்க பிராமணன், வாழ்க பிராமண சமூகம். நன்றி. பெரிதினும் பெரிதுகேள் அப்படின்னு பாரதி சொன்னார். அந்த மாதிரி பூனை பெருசா, நாய் பெருசா, பையன் பெருசா, வேட்டைக்காரன் பெருசான்னு அண்ணா அழகா சொல்லிட்டு போயிட்டார். பாம்பின் கால் பாம்பறியும்பா. அந்த மாதிரி நமக்கு பத்தி நமக்கு தான் தெரியும். நம்ம சம்ஸ்காரம் என்ன, நம்ம வழிமுறை என்ன, நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம அப்பா அம்மாவோட வேற யாரும் நமக்கு சொல்ல முடியாதுங்கிறத ரொம்ப அழகா எலுசிடேட் பண்ணிட்டார். அடுத்ததாக 1000 அன்ன சத்திரம் அமைத்தலை காட்டிலும் சிறந்தது ஆங்கினோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இந்த எழுத்தறிவித்தல் அதாவது ஆசான், வித்யாபகர் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, டீச்சர் இன்னைக்கு ஈஸியா சொல்லலாம்.
இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை பிராமின்ஸ் குவிட் பண்ணதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடைய டீச்சிங் குவாலிட்டி என்ன இருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டாம், உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு நல்ல டீச்சரா, ஒரு எக்ஸாம்பிளரி குருவா இருந்த ஒருத்தர் ஸ்ரீ ரவிசங்கர் இப்போ உங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுவார். ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் என்னை இன்ட்ரடியூஸ் செய்தது போல, அரிதினும் அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதனினும் அரிது ஆசிரியராக பிறப்பது அரிது என்று சொல்வார்கள். எனவே அந்த ஆசிரியர் தொழில் எனக்கு கிடைத்ததற்கு நான் பெய்த மகா புண்ணியம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஆசிரியராக என்னை இங்கே அறிமுகப்படுத்தியதற்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல எண்ணங்கள் தான் நம்மை பெரிய அளவிற்கு உருவாக்கும் என்பது அனுபவம் கண்ட உண்மை. அதாவது இந்த மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல சேரணும், எல்லா பிராமண சொந்தங்களும் ஒரு இடத்தில் சேர வேண்டும் என்று ஏதோ ஒரு இடத்தில் ஒரு எண்ணம் பிறந்தது. அந்த மாதிரி எண்ணம் ஒருத்தருக்கு இல்லை, நிறைய பேருக்கு பிறந்திருக்கும். இங்க எப்படா நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்திருப்போம், இப்படி ஒரு காலம் வருமா அப்படின்ட்டு. அந்த ஒருவரிடத்தில் பிறந்த அந்த ஒரு பீஜா அப்படின்னு சொல்லுவாங்க, விதை. அந்த விதை என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்கவங்களோட பேசும்போது ஆமாம் எல்லாரும் சேர்ந்தா நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. ஒரு 4 பேர், அடுத்தது 5 பேர், அடுத்தது ஒரு 15-20 பேர் ஒன்று சேர்ந்து ஆமாம் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணது. அதனால் அந்த மாதிரி எண்ணம் படைத்து இந்த நிகழ்ச்சியை அனைவரும் ஒரு சேர பார்க்க வேண்டும் நினைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்வமோடு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னடத்தில், கன்னட மொழியில் எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன வாசகம் ரொம்ப நல்லா இருக்கு. கவியரசர், கன்னட கவியரசர் குவெம்பு என்பவர் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை, ஏனாதரும் ஆகு மாணவனாக இரு அப்படின்னா. அதாவது என்னென்னமோ நிலைக்கு வா, ஆனாலும் மனித தன்மையோடு இரு. கன்னடத்தில் மாணவனாக இரு என்று சொன்னால் மனிதனாக இரு அப்படின்னு சொல்லுவார். அதையே எனக்கு இங்கே வேற விதமாக சொல்ல தோணுது. எப்படியாவது இருங்க, அவங்கவுங்க சம்பிரதாயத்தில் இருங்க, ஆனால் பிராமணனாக இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಕನ್ನಡದವರು ನಮ್ಮವರು ಎಲ್ರಿಗೂ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. దనే మరి ఇక్కడ వచ్చి చేరింటే పాల్గొంటే అందరికీ శుభాకాంక్షలు తెలిపిస్తూ ఈ సన్న మాటను ముగిస్తున్నాను. నమస్కారం. அடுத்ததா பரிசு வாங்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் இந்த பக்கம் கொஞ்சம் தயாரா நின்னுக்குங்கோ. 4 கார்னர்லயும் தண்ணி கேன் இருக்கு. மேல இருக்கிற ரூம்ஸ்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம்லாம் திறந்து அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதா அஜாஜ்யம் வாக்படுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேது. நம்முடைய குடும்ப விழா எல்லாரும் தயவு செய்து ஒரு 5 நிமிடங்கள் ஒதுக்கணும். ஏன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்கா. இப்போதான் 11:30 மணி ஆயிடுது. இன்னும் 2-3 காரியக்கிரமங்களுக்கு நடுவில் லஞ்ச் பிரேக் இருக்கு. இன்னும் விஐபிஸ்லாம் வரப்போறா. அதனால தயவு செய்து யாரும் பேசாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே ஏன் சேர்ந்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்து அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் நம்ம சேர்ந்துருக்கிறோம். நம்ம பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்ததே வேஸ்ட் ஆகிடும். இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்ததா நம்ம சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் சிந்திக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம் எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு கிடந்தது. அந்த பிரிஞ்சு கிடந்த சமுதாயத்தை இன்னைக்கு எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கா. பார்த்தீங்களா, அவர் யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகராஜ் அண்ணா, என் சீனிவாசன் அண்ணா, ராகவேந்திரன், கிருஷ்ணசாமி அண்ணா, பிடி ராமன் அவர்கள், ஜிபி வெங்கடேஷ் அவர்கள், சுரேஷ் அவர்கள்,
ஆர் ரவிசங்கர் அவர்கள், ரோகிணி கணேஷ் அவர்கள், டிஜி சுவாமிநாதன் அவர்கள், எம் சூரியபிரகாஷ் அவர்கள், ராஜேந்திர பிரசாத் அவர்கள், ஆர் ரமேஷ், கிருஷ்ணராவ், ஆனந்த் டைட்டன், குரு பிரசாத், அரவிந்த், இன்னும் மகளிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இருக்கா. நம்ம ரோகிணி கணேஷ் அவருடைய தலைமையில் நிறைய பேர் வந்திருக்கா. இதெல்லாம் வந்து ஏன் சேர்த்திருக்கோம் அப்படின்னா, அந்த நம்ம பிராமண சங்கம் ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டுகளை செஞ்சுட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு மருத்துவ உதவி செய்தல், இல்லாத ஏழை குழந்தைகளை படிக்க வச்சல், அப்புறம் இறுதி சடங்குகளை வந்து யாரும் கலந்துக்க முடியலன்னா அங்கே போய் கலந்துக்கிறது, அதுக்கப்புறமா பொருளாதார நிதி உதவி வழங்குறது, அர்ச்சகர்களுடைய மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்காரியங்களை பண்ணிட்டு வரா. அவங்கள பற்றி ஒரே ஒரு பெருமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் வயசு 50 வயசு 45 வயசு ஆயிடுச்சா நம்மலாம் கீழே உட்காந்துடுறோம். ஆனால் இன்னைக்கு பிராமண சங்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யார் எடுத்து நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 60 வயசுக்கு மேலே. எல்லாம் ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா நம்மளை வழிகாட்டுறதுக்கு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம சமுதாயம் எப்படி இருக்கணும், நம்ம நாட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னெடுத்து நடத்திட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம் ஏன் பின்தங்கி இருக்கு, தயவுசெய்து யாரும் பேச வேண்டாம், ஆங்கங்கே உட்காரணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு சேர்ந்துருக்குங்கிறதாடி தான் இதை பேசுகிறோம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். பிராமணர்களை சமுதாயம் மதிக்கவில்லையா, அவர்கள் மதிக்குமாறு நாம் நடந்து கொள்ளவில்லையா? தயவு செஞ்சு எல்லாரும் இந்த கொஸ்டினை கேளுங்க. பிராமணர்களை இந்த சமுதாயம் மதிக்கவில்லையா, அவர்கள் மதிக்குமாறு நாம் நடந்து கொள்ளவில்லையா? இதுல பாத்தீங்கன்னா பிராமணர்களை சமுதாயம் மதிக்கவில்லைங்கிறது 30%, அவர்கள் மதிக்குமாறு நாம் நடந்து கொள்ளவில்லை என்பது 70%. இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு கண்டிப்பா தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அடையாளங்கள் எதை வச்சு அப்படின்னா, நாம காயத்ரி ஜபம் பண்றோம், டெய்லி சந்தியாவந்தனம் பண்றோம், எந்த இடத்துல சாப்பிடணும் எந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 10 பேர் போய் ஹோட்டல்ல சாப்பிட்றா, அவங்களோட சேர்ந்து நாமளும் சாப்பிட்றா, நம்மளை எப்படி பூஜைக்கு கூப்பிடுவா, எப்படி ஒரு மரியாதையை கொடுப்பா? கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல எல்லாரும் யோசனை பண்ணணும். என்னன்னா அந்த மரியாதை எங்க கொடுக்குறா அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அவங்கள இருந்து நம்ம வித்தியாசப்படணும் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்கள அளவுக்கு பூஜை பண்றாங்க. எல்லா சமுதாய மக்களும் எத்தனை கோயில் ஒசூர்ல கட்டியிருக்கா, இந்த இந்தியாவில் கட்டியிருக்கான்னு பாத்தீங்கன்னா அத்தனை கோயில கட்டியிருக்கா. ஆனா அவங்கவுங்க அந்தந்த கோயில அந்தந்த சமுதாயம் பாதுகாத்து தான் வராங்க. ஆனா அந்த முக்கியத்துவத்தை நம்ம தர்றோமா? நம்ம சமுதாயம் நம்ம ஒரு ஆபீஸ் போறோம், அந்த ஆபீஸ் போகும்போது நம்மளுடைய இவர் பிராமின் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஏதாவது திருநீர் வச்சிருக்கிறோமா, நாமம் போட்டிருக்கிறோமா, இல்ல ஷர்ட் இல்லாம சாப்பிட்றோமா, இல்ல ஷூ இல்லாம சாப்பிட்றோமா? எல்லா இடத்துலயும் சாப்பிட்றோம், எல்லாரோடய ஒன்னா இருக்கிறோம். அப்ப எப்படி எல்லாரும் பிராமணர்கள்னு நம்ம ஒரு பெருசா மார்க் தட்டிக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அதை நம்ம மாற்றி அமைச்சிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் இல்லையா, எந்த ஸ்கூல்ல நம்ம படிக்க வைக்கிறோம்? தயவு செஞ்சு கேளுங்க, எந்த ஸ்கூல்ல நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தை மீற ஸ்கூல்னு இருக்கு. எத்தனை வேணும்னு அவங்க சொல்லிக் கொடுக்கட்டும். கண்டிப்பா நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஸ்கூல் நிறைய ஓசூர்ல கூட இருக்கு. அந்த ஸ்கூல்ல தான் சேர்த்தணும் நம்ம. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்கூல்ல சேர்த்தாம நம்ம குழந்தை இப்படி வளரா, இப்படி பிரேயர் பண்றா, அவர் வெளிநாடு போகணுங்கிறான்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு இருந்தா நம்மளுக்கு தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும். பின்னாடி அவங்க எவ்வளவு பெரிய படிப்பை படிக்கலாம், ஆனா நம்ம கலாச்சாரம் முக்கியம். அந்த கலாச்சாரத்தோட ஸ்கூல்ல நிறைய சொல்லிக் கொடுக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அந்த பள்ளிக்கூடங்கள்ல நம்ம குழந்தைகளை சேர்த்தணும்னு எல்லாரையும் நாங்க கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய சீருடை யார் அதை டிசைட் பண்றா? குழந்தைங்களே டிசைட் பண்ணிக்குதா இல்ல நம்ம டிசைட் பண்றோமா? நம்ம கலாச்சாரத்தை மீறக்கூடிய ட்ரெஸ்ஸுங்களை நம்மளே போட்டுடுறோம், நம்மளே எடுத்துக்கோன்னு சொல்றோம். அப்ப எப்படி நம்ம கலாச்சாரம் பாதுகாக்கப்படும்? போய் ஒரு கோயிலுக்கு போறா, அங்க போய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு உட்காந்தா எப்படி நம்ம கலாச்சாரம் இருக்கும்? அதுக்குன்னு இந்து கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கோயிலுக்கு போனா எந்த மாதிரி போகணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், எந்த சீருடைகளை அவங்களுக்கு அணிய வைக்கணுங்கிறது நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணி மற்றவங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும். ஆனா நம்மளே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு கூட்டு போற இடத்துல இருந்து எல்லாமே மாறுபட்டு இருக்கும். இதை கண்டிப்பா மாத்தணும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது குழந்தைங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு செல்போன், அதாவது தகவல் தொழில்நுட்பத்தில் ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கா. அதை மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு யோகா இருக்கு, சங்கீதம் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறதுக்கு இருக்கு.
எத்தனையோ நம்ம கலாச்சாரங்களை சீரழிக்கக்கூடிய விஷயங்களை இல்லாம அந்த மாதிரி கலாச்சாரங்கள்ல நம்ம அவங்கள ஈடுபடுத்தணும். குழந்தைங்களுடைய வளர்ச்சிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறது இம்பார்ட்டண்டா இருக்குது. அவங்கள அந்த செல்போன் முகத்திலிருந்து விடுவிச்சு யோகா, சங்கீதம், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு, சங்கீதங்களை வாசிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதால மட்டும்தான் இந்த கலியுகத்தை காப்பாற்ற முடியும். கலியுகதலு ஹரிநாமவனிடதரே குலக்கோட்டிகளும் உத்தரிசுவது அப்படின்னு புரந்தரதாசர் சொல்றா. அதாவது இந்த கலியுகத்துல ஹரிநாமத்தை யார் விடுறாங்களோ இந்த கலியுகத்தையே காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஹரிநாமத்துல நம்ம குழந்தைங்களை நம்ம ஈடுபடுத்தணும். இன்னொன்னு, நம்ம எல்லாரும் சங்கடப்படக்கூடிய விஷயம், தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் தான் இருக்கு. எல்லாரும் இதை கேட்கணும். ஏன்னா நம்ம இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு ஏன் வந்தோம், இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், உணர்வுபூர்வமா பேசுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஏதோ நம்மளை பேச சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போலாங்கிறதுனால இது வரல. கண்டிப்பா இதுல இருந்து நம்ம என்ன கத்துட்டு இருக்கோம், நம்ம குழந்தைங்களை நம்ம நிறைய படிக்க வச்சு வெளிநாட்டுகளுக்கு அனுப்பிச்சிடுறோம். இன்னைக்கு வெளிநாட்டுகளுடைய குழந்தைகளை அனுப்பிச்ச பின்னாடி நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு, நம்ம பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிறோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா வெளிநாடுகளுக்கு அவங்க போன பின்னாடி அவங்க தாய் தந்தைகள் எங்க இருக்காங்க? ஒரு குழந்தை நிறைய படிக்க வச்சிருக்கா, அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கா, அவங்களுடைய அப்பா அம்மா இங்க இருக்கா, அவங்கள பாதுகாக்கிறது யாரு? எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்ல தான் இருக்கா. இதுல ஓல்டேஜ் ஹோம்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா 10 பேர் இருந்தாங்கன்னா அதுல 8 பேர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க. தயவு செஞ்சு கேளுங்க, ஓல்டேஜ் ஹோம்ல 10 பேர் இருந்தாங்கன்னா அதுல 8 பேர் நம்மவா. அப்ப நம்ம குழந்தைங்களை அப்பா அம்மா படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு ஊடாக்கி அவங்கள பெரிய இடத்துக்கு படிக்க வச்சா அவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்று சொல்லலாம், வெளிநாட்டுக்கு போனாதானே பொருளாதாரம் உயரும், நம்ம குடும்பம் உயரும். கண்டிப்பா அதுக்கு நம்ம வழி வகுக்கணும். ஏன்னா வெளிநாடுகளுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, ஏதாவது ஒரு சம்பாத்தியத்தை பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டு 2-3 வருஷத்திலேயே அட்லீஸ்ட் வெளிநாட்டிலிருந்து கண்டிப்பா வந்துடணும். ஏன்னா அப்பா அம்மாவை நம்ம விட்டுட்டு நம்ம பெரிய எவ்வளவு சம்பாதனை பண்ணாலும் நம்ம ஜென்மா பொறுக்காது, நம்மளுக்கு கண்டிப்பா ஆயுஷும் கிடைக்காது, நம்மளுக்கு பூர்வ ஜென்மம் கிடைக்காது. அதனால தயவு செய்து பெற்ற தாய் தந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு சென்றா கூட 1-2 வருஷமோ 2 வருஷமோ அந்த பொருளாதாரத்தை உயர்த்தி அவங்க தாய் தந்தைகளை காப்பாற்றணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க காப்பாத்துறாங்க, பணம் அனுப்புறாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு அம்மா இருந்திருக்கா, அவங்க அப்பா கிடையாது. யூஎஸ்ல இருந்து போன் பண்ணியிருக்கா, அவங்க அம்மா எடுக்கல. தயவு செஞ்சு கேளுங்க, 1 வருஷம் எடுக்கல. ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சிக்னல் வரலையேன்ட்டு அவர் கிளம்பி வரா வெளிநாட்டுல இருந்து. அந்த டோரை ஓபன் பண்ணும்போது அவங்க அம்மா பாத்ரூம்லயே இறந்து கிடக்கா. பாத்ரூம்லயே அவங்க இறந்து கிடக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த தகவல் தொழில்நுட்பமும் இல்லை. பிறந்து வளர்ந்தது அம்மா அப்பா கிட்ட இருந்துட்டு அம்மாவை அங்க விட்டுட்டு அவர் வெளிநாடு போயிட்டா. வெளிநாட்டு போயிட்டு வரும்போது அவங்க பாத்ரூம்ல விழுந்து ஹார்ட் அட்டாக் ஆகி விழுந்து கிடக்குறாங்க. இதுக்காக நம்ம தாய் தந்தைகள் பெற்றெடுத்தாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த காரியங்கள்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தயவு செஞ்சு போங்க. ஓல்டேஜ் ஹோம்ல நம்ம குறைச்சிக்கிட்டு தாய் தந்தைகளை நம்ம வளர்க்குற ஒரு பெரிய பக்குவத்தை நம்ம ஏற்படுத்தி நம்ம சமுதாயம் காக்கப்படணும்னா நம்ம தாய் தந்தையர் நம்ம பெரியவங்க ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியுமே தவிர நம்ம படிக்கிற படிப்போ நம்ம கொடுக்குற சம்பளமோ கண்டிப்பா நம்மளை எந்த விதத்துக்கும் உயர்த்தாது. நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான். இத்தனை பெரியவா வந்திருக்காருன்னா அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாம இந்த விழாவே நம்ம கொண்டாட முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு அனுப்புங்க, 2வது சமுதாயத்துக்கு சேவை பண்றது அனுப்புங்க அப்படின்னு நான் இதை கேட்டுக்கிறேன். 2வதா பாத்தீங்கன்னா அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைய நிலையில் எப்படி இருக்கிறது தயவு செஞ்சு கேளுங்க. இது கூட ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இன்றைய நிலையில் அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வேதம் படிச்சுட்டு நிறைய சோசியல் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம கோயில் பாத்தீங்கன்னா ஓசூர்ல 400க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. அந்த 400 கோயில்களில் பாத்தீங்கன்னா நிறைய வேதம் படிச்சவங்க சில கோயில் தான் போய் பூஜை பண்ண முடியுது. மற்ற கோயிலில் என்ன பண்றாங்கன்னா நீங்க எங்க கோயிலில் பூஜை பண்ணுங்க அப்படின்னு நம்ம பிராமினை கூப்பிடுறாங்க. தயவு செஞ்சு இதை கேளுங்க, தயவு செஞ்சு இதை கேளுங்க. கூப்பிடுறாங்க. நம்ம ஏதோ ஒரு கம்பெனியில் ரிட்டையர்ட் ஆயிடுறோம், ரிட்டையர்ட் ஆயிட்டு சரி நான் இந்த விநாயகர் கோயிலுக்கு பூஜை பண்ண வர்றேன்
அப்படின்னு போயிடுறாங்க. அது ஒரு நல்ல சர்வீஸ் தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு 5000 ரூபாய் 8000 ரூபாய் நான் சம்பளம் தர்றேங்க, விநாயகர் கோயிலில் ஒரு பூஜை பண்ணட்டோன்றான். ஆனால் விநாயகர் கோயிலுக்கு வர்றவங்களை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இடம் அது. ஆனால் நம்மளுக்கு என்ன பேர் ஆயிட்டு இருக்குன்னா, எங்கிட்ட வந்த எங்கள் பிராமண சங்கத்துக்கு வந்த ரிப்போர்ட் மட்டும் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மவா ரிட்டையர்ட் ஆகிறா, சரி ஏதோ ஒரு கோயிலில் பூஜை பண்ணணும்னு போறா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோயிலை நடத்துறவங்க இந்த சாமி வந்து ஒரு மந்திரம் கூட சொல்ல மாட்டேங்கிறா, ஒரு மந்திரமும் இவருக்கு தெரியல, சும்மா தீபாராதனையே காட்டுறா, ஒரு சங்கல்பம் கூட பண்ண தெரியல அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம மாத்திக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு கோயிலில் பூஜை பண்ண வச்சா, ஒரு அர்ச்சனை கூட பண்ண தெரியாம ஒரு தீபாராதனையை மட்டும் காட்டுறதுக்கு நம்ம எதுக்கு அங்க போகணும்? வாழ்க்கை வாழ்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு கோயிலுக்கு ஆட்கள் இல்லைன்னா நம்ம கண்டிப்பா போகலாம். அதாவது எந்த காலத்திலையும் பூஜை நிக்க கூடாது, எந்த ஒரு விக்கிரகமா இருந்தாலும் அந்த பூஜை நிக்க கூடாது. ஆனா அந்த பூஜையை செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன தகுதிங்கிறது நம்ம சங்கல்பத்தை கத்துக்கணும், வர்றவங்களுக்கு அர்ச்சனையே கத்துக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பேர் கிடைக்கும். அதாவது எல்லாரும் பிராமணன்றா, எல்லாரும் போறா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு சொசைட்டியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கா. ஒரு கட்டிங் பண்றதுல இருந்து 150 ரூபாய்னா அது 150 ரூபாய், ஒரு பூ மார்க்கெட்ல அந்த 400 ரூபாய்னா 400 ரூபாய், எல்லா இடத்துலயும் பிக்சடா இருக்கு. ஆனா நம்ம அர்ச்சகர்களுக்கு யார் யாருக்கு எந்த வழி கிடைக்குதோ அந்த அர்ச்சகர்கள் அப்படியே போயிட்டு இருக்கா. அது கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா நல்ல படிச்சவங்க இதுக்குன்னு வேத சம்ரட்சணையை பண்றதுக்காக இந்த அவங்களுடைய ஜென்மாவை அர்ப்பணிச்சு வர்றா. வேதம் படிச்சவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு குருகுலத்துல படிச்சு 15 வருஷம் பிரிஞ்சிருக்கா அவங்க குழந்தைங்கள் அப்பா அம்மாவை. அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும். நம்ம ரிட்டையர்ட் ஆகுறாங்க, ஒரு நாள் கோயில்ல பூஜை இல்ல யாருமே பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா போய் பூஜை பண்ணணும். ஆனா ஏதாவது ஒரு சங்கல்பத்துக்கு அர்ச்சனை, அவங்க வர்றவங்களுக்கு சங்கல்பம் நிதானமா அவங்களுக்கு பண்ணணும். ஏன்னா அது ஒரு குறைபாடுகள் இருக்கு. வர்றவங்களை என்ன பார்த்தேன், நான் பூ ஒன்று கொடுத்தேன், சாமி தூக்கி போட்டாரு, வந்தேன், எனக்கு அர்ச்சனையே பண்ணல, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நாம ஏதோ ஒரு கஷ்டத்துல தான் அவங்க கோயிலுக்கு வர்றாங்க, அந்த கஷ்டத்தோட சேர்த்து நம்ம அவங்களுக்கு இன்னொரு பலுவை சேர்த்துற மாதிரி மனசு சங்கடம் ஆயிடும். ஒரு பூ கொடுத்தா கூட அந்த பாதத்துல, கடவுளுடைய பாதத்துல வச்சு அவங்களுக்கு கொடுங்க, சின்னதா சமர்ப்பணம் பண்ணுங்க. தயவு செஞ்சு அந்த பூ அவங்க நேரம் வாங்குறாங்க, கோயில்ல சாமி அங்க விக்கிரகம் இருக்கு, தூக்கி இங்க போட்டுடுறா. அவங்க மனசு எப்படி சங்கடப்படும்? இதை நம்ம எல்லாரும் உணரணும். ஏன்னா நம்ம பூஜை பண்றதுக்கு எதுக்கு நம்மளை வச்சிருக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஒருங்கிணைஞ்சா கண்டிப்பா நம்ம சமுதாயத்துக்கான மதிப்பு யாரும் கொடுக்கலையேன்ற வருத்தம் இல்லை. அவங்க கண்டிப்பா நம்ம நடந்துக்கிறத பார்த்து தான் அந்த மதிப்பை கொடுக்குறாங்களே தவிர, நம்ம ஒரு பிராமணன், நான் ஒரு பூணல் போட்டிருக்கேன், எனக்கு மரியாதை இல்லைன்னா கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டா. நம்ம எப்படி நடந்துக்கிறோன்ற வாழ்க்கை முறையில தான் அவன் பிராமணனா இல்லையான்றதே முடிவாகுது. அதனால அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு பேர் இங்க சேர்ந்திருக்கோம் இல்லையா, இது இன்னும் பிராமண சங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, இது மாத்திரம் முடிவில்லை, 4 மாசத்துக்கு ஒரு டைம் இது மாதிரியான பெரும் விழாக்கள் நடத்தப்பட வேண்டும். என்ன அப்படின்னா, நம்ம விழா நம்ம மட்டும் சேர்ந்து பண்றது இல்லை, இது மருத்துவ உதவி, மருத்துவ கேம்ப், எஜுகேஷனல் கேம்ப், இது மாதிரி நம்ம சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய அகலையில நம்ம நாகராஜனா கிருஷ்ணராவெல்லாம் நிறைய தலைமையில அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆனா கூட அந்த லைஃப்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணராவ் நம்ம நாகராஜன் அவங்க தலைமையிலான டீம் உண்மையாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னோடியா இருக்காங்க. 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சு. இருந்தா கூட நம்மளுக்கு ஓசூர்ல நல்லது பண்ணணும்னு சமுதாய பணிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு இன்னொன்னு நல்லா இது ஏன் நான் அடிக்கடி மென்ஷன் பண்றேன்னா, பணம் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்கா, முன்னாடி செய்யறதுக்கு யார் இருக்கா? இன்னைக்கு நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம். இதோட ஆர்கனைஸ் பண்றதுக்கு 2 மாச உழைப்பு இருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு 2 மாச உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கு பின்னாடி ரொம்ப கடுமையா இந்த பெண்கள் எல்லாம் உழைச்சிருக்கா, நம்ம மகளிர் அணியை சேர்ந்தவங்க எல்லாம் உழைச்சிருக்கா. அதனால இன்னைக்கு பணத்தை நம்ம இன்னொருத்தர்கிட்ட வாங்கிடலாம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்றோம் கொடுங்கன்ட்டு. ஆனா அந்த ஃபங்க்ஷனை அவங்களுக்கு வந்து திருப்திப்படுத்தக்கூடிய வகையில, எல்லாருக்கும் யூஸ் ஆகிற வகையில அதை முன்னின்று நடத்தக்கூடிய நாகராஜன் கிருஷ்ணராவ் மாதிரியான தலைமையில இது மாதிரி இன்னும் விழாக்கள் இங்க நடக்கட்டும். நம்ம நாட்டிற்காக, நம்ம சமுதாயத்திற்காக. நம்ம வந்து வேதம் என்ன சொல்லுது? சர்வம் சுகினோ பவந்து. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. நம்ம பிராமணர்கள் வந்து எல்லா சமுதாயமும் எல்லா மதங்களும் சனாதன தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்ற ஒரே மதம் நம்ம இந்து மதம், அதுல நம்ம பிராமண மதம்.
பிராமணர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றா, சர்வம் சுகினோ பவந்து. கடைசியில எந்த வேத மந்திரம் ஒலிக்கிட்டோம், எந்த வேத மந்திரம் சொல்லிட்டோம், அர்ச்சனை பண்ணிட்டோம், எல்லாருக்கும் தான் வேண்டிக்கிறா. 2 பேருக்கு அர்ச்சனை கொடுத்தா சர்வம் சுகினோ பவந்துன்னு தான் முடிக்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம், எல்லாரும் இந்த உலக சேமத்துல நல்லா இருக்கணும்னு தான் சொல்றா. அந்த வகையில எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா கண்ணாடியில பார்த்தா நம்மளுடைய அழகும் விகாரங்களும் தெரியற மாதிரி நம்மளை வாழ்த்தியும் சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற குறைகளையும் அழகா சுட்டி காட்டினார். ஜென்மனே ஜெயதே சூத்ராக கர்மனே ஜெயதே துவஜாக. துவஜன் இந்த பிறப்பு வந்து கர்மாத்திர ஜெயிக்கணும், நம்ம செயல் நன்னா இருக்கணும்னு எம்பசிஸ் பண்ணார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுடைய குழந்தைகள் இப்போ அவளுடைய ஹானர்ஸை வாங்கிக்க வர டிக்னிட்டரிஸ் 4 பேரும் அவள் ஸ்டேஜுக்கு சென்டர் வந்துருங்கோ. டைம் காரணமாக கடகடன் குழந்தைகளுக்கு கொடுத்து இந்த பேசும்போது யாராவதுக்கு மனம் புண்படியும் இருந்தால் உங்கள் அனைவரையும் கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவா எல்லாரும் இங்க வேரியஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் பெருந்தேவி கே, துவாரகா சாய் கே, முகுந்தா எஸ்வி, விஜயராகவன் எஸ், விஸ்வநாத் ஹெச், ஐஸ்வர்யா என்ஹெச், குறிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நம்ம ஆதிசங்கரரை கும்பிடுக்கோங்க, இல்லைன்னா ராமானுஜரை கும்பிடுங்க, இல்லைன்னா மத்வாச்சாரியரை கும்பிடுங்க. இதுல எந்த கோத்திரமா இருந்தாலும் நம்மளுடைய பெண்ணை ஆணுக்கும் ஆணை பெண்ணுக்கும் தயவு செஞ்சு திருமணம் பண்ணி கொடுங்க. ஏன்னா எந்த கோத்திரமும் இல்லாதவங்களுக்கு அவங்க போயிட போறா. நம்மளுக்குள்ள நம்ம பார்த்து எந்த கோத்திரமும் இல்லாதவங்களை அவங்க போறதுக்கு நம்மளுக்குள்ள இல்ல பிரிவினைகளை பிரிஞ்சு நம்ம வாழ்க்கை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மகாசனஸ்ரீ ஜெகதீஷ், பிரத்யுஷ் கே பரத்வாஜ், பிரணவி ஆர். குழந்தைகள் உங்களுடைய செருப்பெல்லாம் கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு வந்தேன்னா வசதியா இருக்கும். சாய் பிரணீதா, பிரதீக்ஷா கே பரத்வாஜ், யஷ்வந்த் வி. குழந்தைகள் எல்லாருக்கும் ஹானர் பண்ண டிக்னிட்டரிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக நம்மளுடைய பிரசிடென்ட் நாகராஜன் அவர்களை சர்வீஸ் பண்ண அவள் 7 people ஐடென்டிஃபை பண்ணியிருக்கா. ப்ளஸ் வேத பண்டிதர்கள் 3 பேர் ஐடென்டிஃபை பண்ணி சங்கத்தோட சார்பாக அவளை கௌரவிக்கணுங்கிற ஒரு முடிவை இந்த பாட்டி எடுத்துட்டு இருக்கா. நான் அவளுடைய ப்ரொஃபைலை படிக்கிறேன். அவளும் மேடைக்கு கிட்ட வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். முதலாவதாக திரு சரண் அவர்கள். சரண் அவர்களுடைய தந்தை வந்திருக்காரா, குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜிடி சந்தானம் ஐயங்கார்,
உருக்கமாக உணர்ந்து வழங்கி சேவை செய்து வந்துள்ள இந்த உயர்வு பண்பு படைத்த மனிதர் இவரது கருணையும் சமூக பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்துகிறது. அனைத்து விதமான நிகழ்ச்சிகளுக்கும் சேவைகளுக்கும் மேலாண்ய பணிகளுக்கும் ஒருங்கிணைந்து சிறப்பாக சேவை செய்பவர். மனிதநேயமும் சமூக யூனிட்டி ஃபேமிலி கல்ச்சுரல் மீட் 2026 சார்பாக திரு சரண் அவர்களுக்கு இந்த கௌரவம் சமர்ப்பிக்கப்படுகிறது. உப்பிட்டவரை உயிருள்ளவரை மறக்க வேண்டாம் என்பார்கள். அப்படி அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணு போத்தா தேவோ மகேஸ்வரக அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவருக்கு கௌரவம் பண்றோம். எல்லாரும் உங்களுடைய பலத்த கரகோஷங்களை கொடுத்து அவருடைய சேவையை பாராட்டுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நாம் இன்று இரண்டாவதாக பார்க்க இருக்கும் ஆளுமை ஹோசூரில் வசித்து வரும் 90 வயதுடைய ஸ்ரீ ஜிடி சக்தி 967ஆம் ஆண்டு ஹோசூருக்கு வந்து வேளாண்மை துறையில் பணியில் சேர்ந்தார். தமது பணிக்காலத்தில் முன்னேறி இணை இயக்குனர் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பதவி உயர்வை அடைந்து 1994ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். தமது பணிக்காலத்தில் பல விவசாயிகளுக்கு வேளாண்மைகள் கிடைக்கச் செய்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுமாறு உதவி செய்தவர். அந்நாளில் அமைச்சராக இருந்த ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களுடன் ஒருங்கிணைந்து முக்கண்டப்பள்ளி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை தொடங்கி பல சேவைகளை செய்துள்ளார். ஹோசூரில் உள்ள காயத்ரி மண்டபத்தின் முதல் மாடி உணவகமத்தை செய்து அமைத்ததில் இவருடைய எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் ஒரு இலவச உணவக திட்டம். சாய்ராம் சார், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இன்று கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறோம். அவருடைய இந்த மூத்த வயசிலும் வந்தது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் பலத்த கரதோஷத்தை கொடுத்து அவரை கௌரவிக்குமாறு தாய்மையோடு கேட்டுக்கிறேன். எல்லாத்திலேயே தொடங்கி ஓய்வு பெற்ற பின் 24 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறுகிறது. அனைத்து அரசு உத்தரவுகளையும் தெளிவாக அறிந்து புதுப்பிக்கப்பட்ட விரிவான அறிவுடன் செயல்படுவதன் மூலம் அரசு ஊழியர்களுக்கு அவர்களுக்கு உரிய நலத்திட்டங்களை பெற்றுத் தருவதில் ஒரு வல்லுனர். ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கே உதவி செய்த இவர் தற்போது அனைத்து அரசு துறைகளிலும் பணிபுரியுவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். ஓய்வூதியக்காரர்கள் குடும்ப ஓய்வூதியவாரர்களுக்கும் உதவி செய்து வருகிறார். ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியான விளங்கிய இவர் தனது கடின உழைப்பால் பல விருதுகளை வாங்கியுள்ளார். 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாடு அரசின் கௌரவமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிறந்த ஆசிரியர் விருதை பெற்றவர். மேலும் 2013ஆம் ஆண்டு JCI அமைப்பின் டெடிகேட்டட் டீச்சர் அவார்ட், 2015-16ஆம் ஆண்டின் காயத்ரி நிலையம் அறக்கட்டளையின் விருது உட்பட்ட பல விருதுகளை கொண்டவர் இவர். சமூக பொறுப்போடு மனித குலத்திற்கு நாம் ஒரு ஆசிரியராகவும் சக ஊழியர்களுக்கு ஒரு பங்காளனாகவும் இருந்து உதவி செய்யும் இவரை கௌரவப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். அனைவரும் உங்கள் அவரால் நம்மோடு இன்று கலந்து கொள்ள முடியாத காரணத்தினால் அவருடைய குருவின் பலனை சிஷ்யன் அனுபவிக்குமாறு அவருடைய சிஷ்யர் ரவி அவர்கள் அவர் சார்பில் அதை பெற்றுக்கொள்கிறார். இருப்பவர் திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள். ஸ்ரீ கஸ்தூரி ரங்கன் ஐயங்கார் அவர்கள் TVS நிறுவனத்தில் பணியாற்றி 2015ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றவர். தனது பணிச்சுமைக்கு இடையிலும் கவிதை எழுதும் திறன் கொண்டு அது மீது அளப்பரியற்ற அன்பு கொண்டவர். 2011ஆம் ஆண்டு இவர் முழு ராமாயணத்தையும் புது கவிதை வடிவில் ஏற்றி வெளியிட்டார். அந்த நேரத்தில் சந்தக்கிரம வீராசாமி அவர்கள் இவருக்கு அறிமுகமானார். சந்த கவிதையில் சிறந்த வல்லுவனரான இவர் மரபு கவிதைகள் புது கவிதை இரண்டும் எழுதுபவர். இவரது ராமசுவாமி அவர்களின் பழக்கமும் ஏற்பட்டு சங்கக்கவி ராமசாமி அவர்களின் பாராட்டலுக்கு உரியதானது இவருடைய ராமாயணம். பிராமணர்கள் கவிஞராக இருந்தால் அது எவ்வாறு இருக்கும் என்பது பாரதி மட்டும் சான்றல்ல, இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் TVSல் வேலை செய்து கொண்டும் கவிதை எழுத முடியும் என்று நிரூபித்த இந்த அந்தணரை கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவரும் உங்கள் பலத்த கரதோஷத்தை கொடுத்து இவரை ஊக்குவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்கிறோம்.
நாம் அடுத்ததாக கூப்பிடுவது ஸ்ரீமதி பத்மா நரசிம்மன். பெருமாள் ஸ்ரீமதி பத்மா நரசிம்மன் பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் பரம பக்தியாகவும் அவரின் அருளில் முழுமையாக ஆழ்ந்தவராகவும் விருங்கக்கூடிய ஸ்ரீ பத்மா நரசிம்மன் அவர்கள் ஏழைகளின் பசி தீர்ப்பதில் அளவற்ற ஆனந்தத்தை அடைகிறார். பசியாளுவதற்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த உயர்ந்த காரியத்தை செய்து வரக்கூடிய இவர் அந்த உயர்ந்த எண்ணத்தின் காரணமாகவே அவரை எப்போதும் உதவிக்கரம் நீட்டச் செய்கிறது. இவர்களை கௌரவிப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறது. கொரோனா காலத்தில் அந்த சூழலில் இந்த அரிய சேவையை தொடர்ந்து செய்து வந்தவர் இவர். தினமும் தன் இல்லவத்தில் அன்புடன் சமைத்து முதலில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்து அந்த உணவை எடுத்துக்கொண்டு பின் தங்கியிருப்பவர்கள், குடிசை பகுதியில், பேருந்து நிலையங்களில், முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ரயில் நிலையங்களில் உள்ளவர் என்று தேடிப்போய் தன்னுடைய உணவை கொடுத்து சேவை செய்தவர் இவர். வாரத்திற்கு சுமார் 400 உணவுப் பொட்டங்களை மதிய உணவாக வழங்கி வந்திருக்கிறார். கொரோனா வேளையில் சில சமயங்களில் இரவு உணவும் குளித்து மகிழ்ச்சியோடு சேவை செய்து வந்தது பாராட்டத்தக்க கூறியது. இத்தகைய அரிய மனிதநேய சேவைகளை தொடர்ந்து செய்து வரும் ஸ்ரீ பத்மா நரசிம்மன் அவர்களை ஓசூர் பிராமண சங்க குடும்ப கலாச்சார விழா பெருமைப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. அமெரிக்காவில் பணிபுரிந்துவிட்டு தாயகம் திரும்பிய இவர் பெங்களூருவில் பிரபல ஐடி கம்பெனியில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக பணிபுரிந்து வருகிறார். சிறுவயது முதலே நாம் யார், நாம் எதற்காக பிறந்தோம் என்ற இடையே முற்பட்ட போது அவருடைய நல்ல எண்ணத்திற்கு ஏற்ப நிறைய ஆச்சார்கள் குருவாக கிடைக்கப்பெற்று சிறு வயதிலிருந்தே யோகம் மற்றும் வேத பாடங்களை படிக்கத் தொடங்கியவர். ருத்ராலயா குரு ஸ்ரீமான் சேதுராமன் மற்றும் பெங்களூரில் உள்ள நம்ம சம்பிரதாய வேத பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் சுமார் 25 ஆண்டுகளாக வேதம் பயின்று வருகிறார். தான் கற்ற வேதங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் வேதங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஓசூரில் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை நேரடி வகுப்பு மூலமாகவும் ஆன்லைன் சமகம், கணபதி அதர்வ சீரிஷம், மேதா சுக்தம், ஸ்ரீ சுக்தம், வாக்கிய சுக்தம், ஆயுஷி சுக்தம், பவமான சுக்தம், புருஷ சுக்தம், சாந்தி பஞ்சகம் என்று இவரே ஒரு சிலபஸை வகுத்து கொண்டு சொல்லிக் கொடுத்து வருகிறார். ஆச்சரியம் என்னவென்றால் 60 முதல் 70 வரை உள்ளவர்கள் அனைவரும் இவருடைய மாணவர்களாக இருக்கிறார்கள். கடந்த 8 வருடங்களாக சுமார் 100 பேர் கொண்ட குழுக்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நம்முடைய அடிப்படை சூக்தங்களை பாராயணம் செய்வதற்கு பயிற்சி அளித்து வருபவர் இவர். தான் தனியாக சொல்லிக் கொடுப்பது மட்டுமில்லாமல் பயின்ற பலருக்கும் அங்கு பயிலும் மாணவர்களுக்கும் வகுப்பிடுவதற்கு உதவுகிறார். இவரை கௌரவிப்பதில் ஹோசூர் பிராமின் கம்யூனிட்டி ஃபேமிலி கல்ச்சுரல் மீட் 2026 பெருமகிழ்ச்சி அடைகிறது. இவருடைய வீக்கெண்ட் வகுப்புகளில் சேர்ந்து நீங்களும் கற்க முயற்சிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களானால் அவருடைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாம் சோரையூர் வீரவல்லி ஸ்ரீ எஸ் நரசிம்மாச்சாரியார். ஸ்ரீ நரசிம்மனையங்கார் அவர்கள் 1981ஆம் ஆண்டு டிவிஎஸ் நிறுவனத்தின் பணியில் இணைந்து ஓசூரில் தங்கியவர். பிறப்பிலிருந்தே உதவும் இயல்பை உடையவர். எப்போதும் சமூகத்தின் நலனிலும் அக்கறையும் கொண்டவர் இவர். அந்த காலத்தில் ஓசூர் இன்னும் வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்தபோது ஓசூரில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரேனும் ஆச்சாரிய திருவடி அடைந்தால் தங்களின் குடும்பத்தில் மரணம் ஏற்றது போல் பல சிரமங்களை தாண்டியும் பல உதவிகளை நேரில் சென்று செய்யக்கூடிய மனிதர் இவர். அந்த நிலைகளில் நேரில் கண்டு மனம் வருந்திய ஸ்ரீ நரசிம்மன் அவர்கள் அமைதியாக இருக்காமல் எப்பொழுதும் உதவி கரத்தை நீட்டுவார். வீட்டிலிருந்து அடக்கம் நடைபெறும் வரை இறுதி சடங்குகளுக்கு குடும்பத்தினரை போய் கூட இருந்து உதவக்கூடியும் பெரும் உள்ளம் கொண்டவர் இவர். இந்த உயர்ந்த சேவையுடன் கூட பல ஆலயங்களை பணிகளையும் ஏற்று நடத்தி ஸ்ரீ கோதண்டராமர் கோவில், ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோயில், ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயில் மற்றும் ஸ்ரீ ராமர் கோயில் போன்ற பல தலங்களை அதன் இடத்தை சுத்தப்படுத்தி மீட்டுவதில் பெரும் ஆர்வம் கொண்டு செயலாற்றியவர் இவர். இப்படி மனித நேயத்திலும் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்கும் இவரை பாராட்டுவதில் நம் பிராமண சங்கம் பெருமை கொள்கிறது. அனைவரும் கரகோஷம் எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதில் நாம் முதலாவதாக அழைப்பது ஸ்ரீ சத்யநாராயண சாஸ்திரி. ஸ்ரீ சத்யநாராயண சாஸ்திரிகள் 78 வயதுடைய 3 பண்டிதர்களையும் நாம் மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ சத்யநாராயண சாஸ்திரி, ஸ்ரீ சந்திரசேகர சாஸ்திரி, ஸ்ரீ லக்ஷ்மிபதி அவர்கள்.
வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்றார் பாரதி. அதற்கேற்ப இன்றும் வேதத்தை பாராயணம் செய்து பாராயணம் செய்பவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அனுகிரகம் செய்யும் இந்த 3 பெரியவர்களை கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இது நம் ஓசூர் பிராமின் கம்யூனிட்டி ஃபேமிலி கல்ச்சுரல் மீட் 2026. அவருக்கு நாம் பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷனே கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பத்தி நம்ம கூகுள் பண்ணியோ ரிசர்ச் பண்ணியோ பார்த்தா உபாசகர்னு சொல்றதா, ரைட்டர்னு சொல்றதா, ரிசர்ச்சர்னு சொல்றதா, டைரக்டர்னு சொல்றதா, இல்ல இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றதா, ஆம்பளையில் புருஷாலும் பூ வச்சுக்கலாங்கிற மேட்டரை இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் பண்ணதே சார் தான். இன்னைக்கு இந்த தேசத்தை தூஷிச்சாலும் இங்க நீங்க வாழலாம் ஓஹோன்னு வச்சிருப்போம் பாரதத்துல. இப்படி பல சமாச்சாரங்களை கிறிஸ்பா 50-60 வயசு கேட்கிற மாதிரி இல்ல, ஜென்சி, ஜென் ஆல்பா, ஜென் சிக்மா வரைக்கும் கேட்கிற மாதிரி ஷார்ட்டா கிறிஸ்பா அடிக்கிறதுல அண்ணாவை அடிச்சுக்க ஆள் கிடையாது. He is also the editor of Sri Narasimha Priya. It's an honor and privilege to have Sri APN Swamigal with us today. நமக்கு மார்னிங் தான் சொன்னோம் ஆச்சாரியா வந்திருக்கா, குரு அருள் வந்துருத்துன்னு, பின்னாடியே இறை அருளும் வந்துருத்து. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி அவர்களுடைய பிரசாதம் வந்திருக்கு. அதை கொடுத்து அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். தட்டனப்பள்ளி ஸ்ரீ சென்னராய பெருமாளுடைய கோவில் பேரிகை கிட்ட தட்டனப்பள்ளி சென்னராய சுவாமி 1000 வருஷம் கோவில் மாலை மரியாதை. 1000 வருஷம் பழமையான தட்டனப்பள்ளி சென்னராய பெருமாள் கோயிலுடைய பிரசாத அனுகிரகமும் நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. மாலை முடிசூடி கொடுத்தமானே நேமுடன் திருப்பாய் பாட்டாரழிந்தோ நீ உரைத்த தையறதுங்கள் பாமாலை 1163 அரிசை அரிசை நீயே. ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால கிருஷ்ண சுவாமி பிரசாதேன சுத்திரஸ்தோ. அகலகில்ல நிறையவண்ண அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் எண்ணெயாழ்வானே நிகரில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. புரவாசினே ஸ்ரீ பூசஹித நிவாசாய ஸ்ரீ சன்னராயாஸ்து மங்களம். ஸ்ரீமத் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகரான ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி ஷண்பகலட்சுமி சமேத ஸ்ரீ சன்னராய சுவாமி பெருமாளுடைய அனுகிரகம் மகாலட்சுமி அனுகிரக கிருபா கடாட்ச சித்திரஸ்து வர்ததாம் அபிவர்ததாம். அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்த பிறகு அனைத்து அன்பர்களும் அவ இருக்கைக்கு திரும்புமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். வல்லு பெருந்தகை, அதாவது அந்தணர் என்பவர் அறம் வழி நடப்பவர், அது மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் நல்லதையும் க்ஷேமத்தையும் மட்டுமே எண்ணக்கூடிய பெருமக்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். இவ்வளவு அழகா நமக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தோன்னு சொல்றா. என்ன ஏது அந்தணர் என்போர் எப்படி அறவோர் அப்படிங்கறத அண்ணா இப்ப நமக்கு விளக்கி சொல்வார். அனைவரும் அமைதி